ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நம்ம எதிர்பார்த்த தீர்ப்பு வந்து நாளைக்கு வருது. நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, எப்போ தான் இதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும், எப்போ தான் தீர்ப்பு கிடைக்கும்னு வேண்டிக்கிட்டு இருந்தீங்க, கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம நிறைய போராடிட்டோம், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்டோம். நம்ம கோர்ட்டுக்கிட்ட போராட்டம் எல்லாத்து மூலியமாக வந்து நம்மளோட கோரிக்கைகளை எல்லா விதத்துலேயும் நம்ம தெரியப்படுத்திட்டோம். நிறைய நம்மளும் நமக்கு ஆப்போசிட்டாக பேசினவங்களுக்கெல்லாம் வீடியோ போட்டு நிறைய பதிலடி கொடுத்தோம். நான் இப்போ எல்லா சகோதரிக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கங்க. நாளைக்கு சாமி கும்பிடுங்க. நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும், எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கணும். இந்த பிள்ளைகள் நம்ம நல்லதாங்க நினைக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாமே இதுக்கெல்லாம் நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக அது இடத்துல இருக்கணும். அதுகளுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் கிடக்கணும். தெருவில் பிறந்த பிள்ளைங்க தெருவில் வாழ்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கங்க. நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு தகவல் வந்துச்சு. அப்படியே ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 100% இல்லைங்க, 1000% நமக்கு தான் தீர்ப்பு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு காலபைரவர் மேலேயும் முருகன் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கங்க. தயவு செய்து எல்லாருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. தீர்ப்பு வந்து இந்த பிள்ளைங்களுக்கும் நமக்கும் சாதகமாக வரணும்னு கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.